சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்த போது தர்ம பொருட்களை அவர்கள் ஒரு குழுவினருக்கு கொடுத்தார்கள். அவர்களில் ஒருவருக்கு கொடுக்காமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராவார். அப்போது நான் எழுந்து சென்று, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள்? அவர் மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரை நான் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகின்றேன் என்று ரகசியமாக கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை முஸ்லிம் என்று சொல்வீராக என்றார்கள். சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். தொடர்ந்து நான் அவரை பற்றி அறிந்திருந்த விஷயங்கள் என்னை மிகைத்து விடவே, அல்லாஹ்வின் தூதரே, அந்த மனிதர் மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி? அல்லாஹ்வின் மீதானையாக நிச்சயமாக நான் அவர் ஓர் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகின்றேன் என்றேன். அவரை முஸ்லிம் என்று சொல்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள். சிறிது நேரம் நான் மௌனமாக இருந்தேன். அவரை பற்றி நான் அறிந்திருந்த விஷயம் என்னை மிகைத்து விடவே, அல்லாஹ்வின் தூதரே, அந்த மனிதர் மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் அவர் ஓர் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகின்றேன் என்றேன். அவரை முஸ்லிம் என்று சொல்வீராக என்றார்கள். பிறகு, சாதே, நான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன், ஆனால் மற்றொருவர் அவரை விட என் அன்புக்குரியவராயிருப்பார். அப்படி இருந்தும் அவருக்கு நான் கொடுப்பதற்கு காரணம், ஏதும் கொடுக்காதிருந்தால் வறுமையால் அவர் குற்றம் இழைத்து அதனால் அவர் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவாரோ என்ற அச்சம்தான் என்றார்கள். சஹீஹுல் புகாரி 1478.